பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் உங்களை பலப்படுத்துவார் என்று மனப்பூர்வமாய் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம், அதனுடைய 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை வாசிக்க கவனிக்கலாம். எஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 13 வரைக்கும். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கெம்பிரமாய் ஆரவரித்தார்கள். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவர்களும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. ஜெபிப்போமா. கிருபை நிறைந்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றி அப்பா. இதில் எங்களோடு கூட பேசுகிறவர், இந்த சத்தத்தை கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக, கிருபையினால் சூழ்ந்து கொள்வீராக, உடைய காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்வீராக. விடுதலை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டாவதாக. நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரம் எங்களோடு கூட ஆவியானவர் இடைபடுகிற நேரமாய் மாறுவதாக. கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you all. நீங்க எல்லா ஆண்டவருடைய கிருபையினால ஆசீர்வாதமாக சுகமா பாதுகாப்பா இருக்கிறீங்க என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நம்புகிறோம். ஆண்டவருக்குள் இன்னும் பயனடையுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க, உங்களுடைய ஜெப காரியங்களை தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு சில காரியங்களை எங்களோடு கூட நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவார். எஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் சில வசனங்களை நான் வாசித்தேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அந்த வசனங்களில் போடப்பட்ட காரியம், அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கெம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். மகா கெம்பீரத்தின் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். மகா கெம்பீரத்தின் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். அப்புறம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அநேகர் ஆலயத்தின் முன்பதாக தங்கள் கண்கள் முன்பதாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேகம் பேரோ கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிப்பு உண்டாகும். நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்ணீரை மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். கெம்பீர சத்தத்தை என் குடும்பத்தில் துணிக்க பண்ணுங்கப்பா. கெம்பீர சத்தத்தை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் துணிக்க பண்ணுங்கப்பா. கெம்பீர சத்தத்தை எங்களுடைய நாங்கள் ஆராதிக்கிற சபையில துணிக்க பண்ணுங்கப்பா. வேலை ஸ்தலத்தில் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், ஆர்ப்பரிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எப்பொழுது இந்த ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்து கம்பீர சத்தம் இடுகிறார் என்றால், ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிற போது. ஃபவுண்டேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் பில்டிங். எல்லா கட்டிடங்களுக்கும் அஸ்திபாரம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. அஸ்திபாரம் இல்லையே கட்டிடம் இல்லை. அஸ்திபாரம் இல்லையே உயர்வான கட்டிடங்கள் எழும்ப வாய்ப்புகள் இல்லை. மிக மிக கடினம். இந்த ஆலயத்தின் அஸ்திபாரங்களை அவர்கள் திரும்ப செய்ய ஆரம்பிக்கும் போது ஜனங்கள் கம்பீர சத்தமிடுகிறார்கள். முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள், முதிய வயதுள்ளவர்கள், லேவியர்கள், ஆசாரியர்கள், அவர்கள் அழுகிறார்கள். என்ன அழுகை தெரியுமா? ஆனந்த கண்ணீர்.
ஆனந்த கண்ணீர். ஆண்டவர் செய்த அற்புதத்தை, அந்த மகிமையான காரியத்தை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறதற்கு ஏதுவான நன்மையான காரியத்தை செய்வார். கம்பீர சத்தம் உண்டாவதற்கு ஏதுவான, ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டாவதற்கு ஏதுவான நன்மையான பலத்தை காரியங்களை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. இந்த பகுதியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் இன்னும் சில காரியத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு நலமா இருக்கும். என்ன? இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது? இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இந்த தேசம் 70 வருடம் பாபிலோனுக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டது. They were slave for the 70 more years. 70 வருடங்கள் அவங்க அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள் பாபிலோன் தேசத்திற்கு. அந்த காலகட்டத்தில் இங்கே தேவ ஆலயம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டது, ஆலயத்தை தரைமட்டமாக்கிட்டாங்க. இது இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் இந்த எஸ்ராவுடைய புஸ்தகம், முந்தின புஸ்தகம் 2 நாளாகமம், அதனுடைய கடைசி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் 21ஆம் வசனம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரு மட்டும் அந்த பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடி மட்டும் ஓய்ந்திருந்தது. அதுக்கப்புறம் ஆலயத்தை கட்டுறதுக்கு சொல்றார். 22ஆம் வசனத்துல 2வது பகுதி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரளி யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கு ஆலயத்தை கட்டும்படிக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இந்த எஸ்ராவின் புஸ்தகத்திலே மீண்டும் திரும்ப வந்து ஆலயத்தை புதுப்பிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் தேவன். சிறையிருப்பிலே அவங்க 70 வருடம் அடிமைப்பட்டார்கள் தேவனுடைய ஜனம். ஆனால் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தையின்படியே தெற்கத்தி வல்லங்களை திருப்புவது போல் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பி கொண்டு வந்தார். 70 வருஷம் அடிமையை கொண்டு போகும்போது ஒரு 3 குழுவாய் போனார்கள். யோயாக்கீம் என்கிற ராஜாவின் கீழ் ஒரு குழு அடிமையாய் கொண்டு போகப்பட்டது. யோயாக்கீம் என்கிற ராஜாவின் காலத்திலும் அடிமையாய் ஒரு குழு கொண்டு போகப்பட்டது. சிதேக்கியாவின் ராஜா, அதனுடைய கடைசி 20வது ராஜா சிதேக்கியா ராஜா, அவருடைய காலகட்டத்திலும் ஒரு கூட்டம் அடிமையாய் கொண்டு போகப்பட்டது. 3 முறையாய் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து போனார்கள் அடிமைத்தனத்திற்கு. 2 ராஜாக்கள் புத்தகத்தில் பார்க்கிறோம். அதே போல திரும்ப இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு திரும்ப வரும்போது 3 குழுவாய் வருகிறார்கள். அது எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும். முதல் பகுதி கோரேசின் காலத்தில் அவங்க ஒரு டீம் வராங்க. கோரேசின் காலத்தில். 2வது எஸ்ரா 7ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரைக்கும். அர்தசஷ்டாவின் காலத்தில் இவங்க ஒரு குழு வருது. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவங்க யார் தலைமையில் வராங்க அப்படின்னா, முதலாவது டீம் வந்து செருபாபேலின் தலைமையின் கீழே வராங்க. அந்த ராஜா காலகட்டத்தில், கோரேசின் ராஜா காலகட்டத்தில் அந்த நெகேமியாவின் செருபாபேலின் தலைமையில இந்த குழு வருது. 2வது குழு வந்து இந்த அர்தசஷ்டா அப்படி காலகட்டத்தில் எஸ்ராவின் தலைமையின் கீழே ஒரு குழு வருது. 3வது குழுவாகத்தான் நெகேமியாவின் மூலமா நெகேமியாவின் தலைமையின் கீழே வர்றாங்க. நெகேமியா புஸ்தகத்துல பார்க்கிறோம். இப்படி சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தாங்க. வந்து பார்த்தால் ஆலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசை என்னவென்றால், ஆலயத்தை திரும்பி எழுப்ப கட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரம் இவர்களுக்குள்ளே வந்தது. எஸ்ரா என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் யெகோவா உதவி செய்வார் என்று பொருள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உதவி செய்கிற தேவன். சிதறடிக்கப்பட்டவங்களை கூட்டி சேர்க்கிறவர். இந்த எஸ்ரா அவருடைய மைய கருத்து என்னவென்றால், எருசலேம் ஆலயத்தை திரும்ப கட்டுதல். God is a God who restore and renew, rebuild. திரும்ப ஆலயத்தை கட்டினாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலயம் என்றால் ரொம்ப பிரியம். ஆலயத்துல பண்டிகைகள் ஆராதிக்க வருவாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு பலி செலுத்த வருவாங்க. தேவனை சந்திக்க வேண்டுமானாலும், தேவனை ஆராதிக்க வேண்டுமானாலும், தேவனுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டுமானாலும் ஆலயத்தை தேடி வருவார்கள். ஆனால் ஆலயம் இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது. அவர்களுக்குள் பயங்கரமான ஒரு பாரம், ஆலயம் இல்லையே. எஸ்ராவின் புஸ்தகத்தில் ஆலயத்தை திரும்ப எழுப்பி கட்டினார்கள். 2வது மைய கருத்து என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து யூதர்களின் திரும்ப வருதல் என்பதை பார்க்கிறோம்.
இந்த புஸ்தகத்துடைய திறவுக்குள் வார்த்தையை ஆலயம், ஆலயம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பல எதிர்ப்புகள் வந்தது, வேலைகளை தடை செய்வதற்கு ஏதுவான காரியங்கள் வந்தது. ஆனாலும் இவர்கள் சோர்ந்து போகாமல் தங்களுடைய வேலைகளை இவர்கள் செய்தார்கள். எஸ்ரேல் புத்தகத்தில் கிட்டத்தட்ட 80 வருட சரித்திரங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புத்தகத்துல 2 பகுதியா பிரிச்சு படிச்சோம்னா 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய ஆலயம் புதுப்பிக்கப்படுதல். தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிச்சு கட்டுறாங்க. கோரேசுடைய காலத்துல செர்பாபேல் மூலமாய் ஒரு டீம் வந்தது. இதை குறித்து நாகாய், சகரியா தீர்க்கதரிசிகள் இதை குறித்த தீர்க்கதரிசனங்கள் உரைத்து பேசுகிறார்கள், ஆலய கட்டுமான காரியத்தை குறித்து. 2வது 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவ ஜனம் புதுப்பிக்கப்படுதல். தேவ ஜனங்களை திரும்ப ரெஸ்டோர் பண்றார். சில காரியங்களை இழந்திருக்கலாம், பழைய நிலைமைகள் உங்களுக்கு மாறி இருக்கலாம், சில பகுதிகள் உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் ரெஸ்டோர் பண்றவர், திரும்ப அவர் சீர்படுத்துகிற தேவன், அவர் மேல் நிலைப்படுத்துகிற தேவன். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்படி தகர்க்கப்பட்ட ஆலயத்தை திரும்ப செப்பனிட்டு கட்ட ஆரம்பிக்கும் போது தான் கம்பீர சத்தம் உண்டானது. வேதத்தில் பார்க்கிறோம், எருசலேமின் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. எருசலேம் நகரம் முழுவதும் கலங்கி நின்றது, துக்கித்தது. காரணம், ஆலயம் இடிக்கப்பட்டது, அடிமைத்தனத்தில் கொண்டு போகப்பட்டார்கள், ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் மீண்டும் திரும்ப ஆண்டவர் கூட்டி சேர்த்த போது ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டானது. ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் துணிக்க செய்கிற கர்த்தர் புலம்பலோடு கூட போய்கொண்டிருக்கலாம், அழுகையின் மத்தியில் நீங்க போய்கொண்டிருக்கலாம், கண்ணீரின் பாதையை உருவ கடந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா தேவன் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை துணிக்க செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல பார்த்தோம், 3ஆம் அதிகாரத்தில் அவங்க அஸ்திபார வேலையை அவங்க போட ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம். ஆண்டவர் நல்லவர், அவங்க கண்ணீர் விடுறாங்க. மகா கம்பீரமான ஆர்வாரம் உண்டாச்சு, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்? கர்த்தர் மீண்டும் இவர்களை திரும்ப கூட்டி சேர்த்து ஆலய பணிகளை திரும்ப செய்ய வைக்கிறார். குறிப்பா இந்த அதிகாரத்தில் அஸ்திபாரம் போடப்படுவதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். எந்த ஒரு காரியத்துக்கும் அஸ்திபாரம் தான் மிக 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 முக்கியம். அஸ்திபாரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்ற அஸ்திபாரம் இருக்கிறது. அஸ்திபாரமே விசுவாசம், அஸ்திபாரமே இயேசு, அஸ்திபாரமே உபதேசம். நம்முடைய அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது, நாம் எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எவ்வளவு ஆழமாய் நாம் ஊன்ற வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். பில்டிங்குடைய வெளித்தோற்றம் முக்கியம் அல்ல, அதைத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆனால் ஒருவரும் பார்க்க முடியாத ஒரு ஆழமான அஸ்திபாரம் தான் ஒரு கட்டிடத்திற்கு மிக மிக முக்கியம். நாம் எவ்வளவு உயரமாய் வளரப்பட்டிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, நாம் எவ்வளவு ஆழமாய் வளர்ந்திருக்கிறோம் என்பது தான் முக்கியம். ஒரு மரத்துடைய வெளித்தோட்டங்கள் முக்கியம் அல்ல, அதனுடைய பழங்களோ, அதற்கு கொடுக்கிற கிளைகளோ, இலைகளோ, பெரிய படர்ந்த பகுதி முக்கியம் அல்ல. அது நிற்பதற்கு மிக மிக முக்கியமான பகுதி, யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிற வேர்கள் தான், ஆணிவேர் தான் மிக மிக முக்கியம் என்பதை பார்க்கிறோம். அஸ்திபாரம், அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். ஆனா திரும்பி வந்தாச்சுங்க. ஆண்டவர் நல்லவர். அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா எஸ்ரா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். 7ஆம் மாதம் முதல் தேதியில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் இன்னும் போடப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவர் திரும்பி கொண்டு வந்த நோக்கம் ஆலயத்தை திரும்ப செப்பரேட் செய்யணும். ஆனாலும் இன்னும் அஸ்திபாரம் போடப்படவில்லை. ஐயா அம்மா, அஸ்திபாரம் இன்னைக்கு போடாம இருக்கிறீங்களோ? அஸ்திபாரத்தை எங்க போட்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில காரியத்தை எங்களோடு கூட பேச இருக்கிறேன், சில வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அஸ்திபாரம் மிக 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 ரொம்ப முக்கியம். வேதத்தில் சில வசனத்தை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சங்கீதம் 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 87ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. His foundation in
இந்த மவுண்டன் ஆஃப் ஹோலி, பரிசுத்த பர்வதத்தில் அவருடைய அஸ்திபாரம் இருக்கிறது. நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? இந்த அஸ்திபாரத்துக்கு முக்கியத்துவம் நாம் கொடுக்கவில்லையோ? அஸ்திபாரம் அதிகமாக செலவாகும், கடினமான வேலைகள் ஆரம்பத்தில். ஆனால் ஒரு பகுதியுடைய அஸ்திபாரத்தை நாம் சரியாய் செய்வோமானால் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு அது பயனுள்ளதாக மாறும். சில இடத்துல பாருங்கன்னா பல வருடமாக இருக்கும், மேலே ரூம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ கேட்பாங்க, அஸ்திபாரம் எப்படி இருக்குது? ஏனென்றால் அந்த காலத்தில் கட்டின கொத்தனார் வந்திருக்க மாட்டாங்க, அந்த நாட்களில் வேலை செய்தவர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், அந்த குடும்பத்தார் மட்டும் இருந்திருப்பாங்க. வந்து இப்போ புதிதாக வந்து வேலைக்கு வந்திருக்கிற கொத்தனாரோ கான்ட்ராக்ட் என்ன கேட்பாங்கன்னா, அஸ்திபாரம் எப்படி இருக்குது? ஏன்னா யாருக்கு கண்களுக்கும் அஸ்திபாரம் தெரியாது, அந்த குடும்ப நபருக்கு தெரியும். இந்த அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காகத்தான் போட்டிருக்கோம், இந்த அஸ்திபாரம் நல்லா தான் போட்டிருக்கோம், நல்ல தரம் வாய்ந்த பொருட்களை வைத்து போட்டிருக்கிறோம் என்பதை சொல்லுவாங்க. அதில் சொல்லுவாங்க, அஸ்திபாரம் சரியில்லை, முழுவதும் இடிச்சிருவோம், மேலே பில்டிங் கட்ட முடியாது. அஸ்திபாரம் சரியாய் இல்லாத நிலைமையில் இருக்கிறதோ, அஸ்திபாரம் மிக மிக முக்கியம். இன்னும் சில வசனத்தை நான் சொல்றேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது அவன் கைகளை இதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய். சகரியா தீர்க்கதரிசி மூலம் இந்த காலகட்டத்தில் பேசுகிறார். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, கைகள் அஸ்திபாரம் போடுவதற்கு தீவிரிக்கட்டும். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை பேசிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே பேசுற 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த மலை பிரசங்களை முடிக்கும் போது அவர் சொல்றார், நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டு செய்கிறவன் எவனோ அவனை எதுக்கு ஒப்பிடுறாருன்னா, கண்மலையின் மேல தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்றார். கற்பாருங்க ஏற்கனவே அதுக்கு மேல கெட்டல, ஆனா கற்பாறை மேல அஸ்திபாரம் போடுதல். ஒருவன் புத்தி இல்லாதவன் எதில் அஸ்திபாரம் போடுறான்னா மணலின் மேல அஸ்திபாரம் போடுறான், ஒருத்த கற்பாறை மேல அஸ்திபாரம் போடுறான். நம்முடைய அஸ்திபாரம் எங்க போட்டுக்கிறோம் என்பது முக்கியம். நீங்க அஸ்திபாரம் போடலன்னு சொல்ல, நீங்க அஸ்திபாரத்தை சில காரியங்களை போட்டுக்கலாம், ஆனா அஸ்திபாரம் எங்க இருக்கிறது என்பது முக்கியம். பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்குகள் வரும்போது, மலைகள் வரும்போது, மலைச்சரிவு வரும்போது பல வீடுகள் எல்லாம் அடித்து கொண்டு போகப்படுகிறது. செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க. பல தேசங்களிலோ நம்முடைய தேசத்திலேயோ வெள்ளப்பெருக்கில் வரும்போது ஆற்று ஓரங்களில் அந்த கால்வாய் ஓரங்கள் இருக்கிறவங்க அடித்து கொண்டு போனது. ஏன்? அது அவர்களுடைய இடம் அல்ல, அந்த இடத்தை அவர்கள் அபகரித்துக் கொண்டு, அது ஏற்கனவே அது ஆற்று பகுதிக்குரியது, அது ஆற்றுக்கு சொந்தம். தண்ணீர் வரும்போது அந்த பகுதியில் போகக்கூடியது, ஆனால் அதற்கு பக்கத்தில் கட்டி கொண்டார்கள். பல குளங்கள் எல்லாம் வீடுகளாய் மாற்றப்படுவதனால் அது ஏற்கனவே தண்ணி வரக்கூடிய பகுதி, அதெல்லாம் அடித்து கொண்டு போகப்படுகிறது. அஸ்திபாரம் போடுவதற்கு முன்பதாக நாம் எங்கே அஸ்திபாரம் போடுகிறோம் என்பது மிக மிக முக்கியம். It is so important that where we are putting foundation, நாம் எங்கே அஸ்திபாரம் போடுகிறோம் என்பது முக்கியம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Matthew 7:25. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையில அஸ்திபாரம் போடுவது it is not easy, not at all easy task. It is so hard. மணல்ல தோன்றது 1 மணி நேரத்துல அஸ்திவாரத்துக்கு குழியை தோண்டி முடிச்சிடலாம். But it is so much hard to put the foundation in the rock. கண்மலையின் மேல அடிக்கணும், உடைக்கணும், வேர்வை சிந்தணும், தங்களுடைய பலத்தை கிரியம் கொடுக்கணும். பல நாட்கள் எடுக்கும் அஸ்திபாரம். ஆனால் போடப்பட்ட அஸ்திபாரம் மிக மிக விலையேறப்பட்டது. அஸ்திபாரம் எங்க போட்டிருக்கிறோம்? அஸ்திபாரம் ஒரு நாள் வெளிப்படும். கல்ல கெட்டிருக்கிறோமா, பொண்ணுல கெட்டுக்கிறோம், வைக்கோல்ல கெட்டிருக்கிறோமா, அக்னினால் சோதிக்கப்படும் அஸ்திபாரம். அதே பகுதியை சொல்றாரு லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு ஆழமாய் தோண்டி. ஐயோ, கண்மலை தானே, ஏன் ஆழமா தோண்டணும்? கொஞ்சம் போட்டா போதும், 1 அடி அஸ்திபாரம் போட்டா போதும், ரொம்ப போட வேணாம்.
வேதம் சொல்லுகிறது ஆழமாய் தோண்டி. எனும் பலத்தை வேஸ்ட் பண்ணணுமா? எத்தனை நாள் தான் அஸ்திபாரத்திலே கிடக்கிறது? அஸ்திபாரத்துக்காக நேரம் எடுங்க, அஸ்திபாரத்துக்காக கிரயம் செலுத்துங்க, அஸ்திபாரத்துக்காக உடைய பலத்தை நீங்க கிரயம் செலுத்துங்கள். ஆழமாய் தோண்டி. கண்மலையில ஆழமா தோன்றது ரொம்ப கடினம். கண்மலையில நீ ஆழமா தோண்டி பாருங்க, வெள்ளம் ஒன்றும் பண்ண முடியாது, பெருங்காற்று ஒன்றும் பண்ண முடியாது, பெருமலை ஒன்றும் செய்ய முடியாது. அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். காரணம் அது சொல்றாரு, அதை அசைக்க கூடாமல் போயிற்று. நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும், நீரோட்டம் வீட்டுக்கு மேல மோதுது, ஆனா அசைக்கப்பட முடியல. காரணம் ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பவுல் சொல்றது 1 கொரிந்தியர் 3:10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போடப்பட்டேன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால கர்த்தர் நமக்கு கிருபையை தரட்டும். நமக்கு அளிக்கப்பட்ட கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரத்தை போடுவோம். ஆண்டவர் நல்லவர். 2 தீமோத்தேயு 2:19 பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2:19, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. வெளிப்படுத்தல கூட பார்க்கணும். பரலோக ராஜ்யத்தை குறித்து எழுதும்போது 21:19, நகரத்து மதில்கள் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல்லாலம், 2வது ரத்தின நீலம், 3வது அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது அஸ்திபாரம். மிக மிக முக்கியம் அஸ்திபாரம். எப்படிங்க அஸ்திபாரம் போடணும் அதை சொல்ல, நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டு, பலை பிரசங்கத்தை சொல்லிட்டு நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி கேட்டு அந்த கண்மலையா இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வாழ்க்கை கட்டி எழுப்புங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவன் நம்மை உயர்த்துகிறவர், கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதத்தை தருகிறவர், கிறிஸ்துவுக்குள் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, சுகம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அஸ்திபாரத்தை போடுங்கள். என்ன வந்தாலும் எதுவும் நம்மை அசைக்க முடியாது. இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அஸ்திபாரம் போடப்படும் போது கம்பீர சத்தம் உண்டாகிறது. முதலாவது எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் தங்களுக்கு பிறப்பித்த உத்தரவின்படி அவர்கள் கல் தச்சருக்கும் பணத்தையும் லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களையும் சமுத்திர வழியாய் யோப்பா மட்டும் கொண்டு வர சீதோனியருக்கும் தீரியருக்கும் போஜன பதார்த்தத்தையும் எண்ணெயும் கொடுத்தார்கள். முதலாவது கொடுத்தார்கள். அஸ்திபார வேலை நடக்கணும். அதை எப்படி செய்யணும்? அவங்களுடைய கரம் கொடுக்கிற கரமா இருந்தது. நம்முடைய கரம் கொடுக்கிற கரமா இருக்கட்டும். ஏழைகளுக்கு இறங்குற கரமா, கஷ்டப்பட்டு இறங்குற கரமா, ஊழியர்களுக்கு உதவி செய்கிற கரமா, ஊழியத்துக்கு உதவி செய்கிற கரமா, தேவனுடைய ஆலய பணிக்காக கொடுக்கிற கரமாய் நம்முடைய கரம் மாறட்டும். தாவீது தனக்காய் சவதரித்து வைத்திருந்தது மட்டுமல்லாமல் ஆலய பணிக்காய் தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் கொடுத்தான். தாராளமா, ஏராளமா, உதாரத்துவமா, உத்தம இருதயத்தோடு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. முதலாவது ஆலய பணி, அஸ்திபார பணி கை கொடுத்தார்கள். 2வது 8ஆம் வசனம். எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே சேல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசகாத்தின் குமாரனாகிய யெசுயாவும் மற்றும் உள்ள அவர்கள் சகோதரனாகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து ஆரம்பம் செய்து. சில நேரத்தில் ஆரம்பம் அற்பமா இருக்கும். அற்பமான ஆரம்பனால யார் அசைத்து பண்ண முடியாது. இந்த ஆலய காரியங்களை குறித்து பேசும்போது தான் சொல்றார். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். பக்தன் படிக்கிறார்ல, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, ஆனா ஆரம்பம் அற்பமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வேலையை நிறுத்தி வைக்காமல், ஆரம்பிக்காமல் இருந்து விடாமல் ஆரம்பம் செய்யுங்கள். They start the work. அஸ்திபார வேலையை அவங்க ஆரம்பிச்சாங்க. சில காரியத்தை நீ ஆரம்பிக்கல, எப்படிங்க முடிக்க முடியும்? வேதத்தில் சிலர் முடித்தாங்க.
இயேசு விசுவாசி தோக்குறோம் முடிக்கிறோமா இருக்கிறார். நல்ல போராட்டத்தை பூரண ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றார். எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சொன்னார். எனக்கு செய்த கிரிகளை செய்து முடித்தேன்னு சொல்றாரு. நம்ம இந்த ஆரம்பமே செய்யலை, எப்படி முடிக்கிறது விசுவாச ஓட்டத்தை? ஆரம்பம் செய்யுங்க வேலையை விசுவாசத்தோட. வீட்டு வேலையா இருக்கலாம், ஒரு பிசினஸா இருக்கலாம், தனிப்பட்ட காரியமா இருக்கலாம், விசுவாசத்தோட ஆரம்பம் செய்யுங்க. கர்த்தர் நடத்துவார். விசுவாசோட யோர்தான்ல கால வைங்க, கர்த்தர் யோர்தானை பிரிப்பார். விசுவாசத்தோட செங்கடல கால வைங்க, செங்கடல பிளந்து நடத்துவார் ஆண்டவர். விசுவாசத்தோட நீங்க ஆரம்பம் செய்யுங்க. ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனால் அதிசயமா கர்த்தர் நடத்துவார். அற்பமான ஆரம்பனால யார் அசட்டை பண்ண முடியாது. No one will despise the beginning. மூன்றாவது, அதே 8ஆம் வசனத்தில் 2வது பகுதி, 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். பெரிய வேலை பார்த்தீங்களா? 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர்களை, ஆண்டுடைய ஊழியர்களை அந்த வேலையை நடத்தும்படிக்கு வச்சாங்க. கண்டிப்பாக இவ்வேலையை நடத்துகிறவர்கள் தேவை. அதற்கு சகலவிதமான ஞானத்தையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் தந்து வேலையை நடத்தும்படிக்கு ஆண்டவர் கிருபை தருவார். தாவீது தன்னுடைய கரத்தினாலே நடத்தினார். நடத்துவதற்கு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். கைகளின் திறமையினால் அவர்களை வழி நடத்தினான்னு பார்க்கிறோம். வேலையை நடத்துவதற்கு வச்சாங்க. 4வது 9ஆம் வசனம், அப்பொழுது என்னுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி இயேசுவாவும் அவன் குமாரன் சகோதரனும் கத்மேலும் அவன் குமாரனும் யூதாவின் குமாரனும் இனத்தாத்தின் குமாரனும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். ஒன்னஸ், ஒருமனம் தேவை. எவ்வளவு வேலை, பெரிய வேலை, தேவனுடைய ராஜ்ய பணிக்காய் சேர்க்கிறது, தேவனுடைய பணி, ஆலய பணி. ஒருமனம் தேவை. குடும்பத்துக்குள்ள ஒருமனம் உண்டாகட்டும். எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒருமனப்பட்டவர்களாய் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அந்த ஒரு மனம்தான் பெரிய காரியத்தை செய்தது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை. அந்த 133ஆம் சங்கத்தில் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. 3 வசனத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்றா, ஒருமித்து வாசம் பண்ணுதல், யூனிட்டி, ஒன்னஸ். 10ஆம் வசனம், சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்தை அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதினுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு லேவியரை நிறுத்துறாரு. ஆசாபின் குமாரர்களை அஸ்திபாரம் போடப்படும் போது தேவனை துதிப்பதற்கு நிறுத்துறார். சில காரியத்தை இங்கே பார்த்தோம். அஸ்திபாரம் வேலை படும்போது கொடுத்தார்கள் வேலைக்காய். 2வது ஆரம்பம் செஞ்சாங்க. 3வது வேலை நடத்துவதற்காக வைத்தார்கள். 4வது ஒருமனப்பட்டிருந்தார்கள். 5வதாக கர்த்தரை துதித்தார்கள். தாவீது காலத்தில் இருந்தது போல நான் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விட்டு விடாதபடிக்கு தேவனை முன்னிட்டு தேவனை துதித்து அந்த வேலைகளை செய்தார்கள். இந்த வேலைகள் முடிவடைந்தது. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். இந்த அஸ்திபார வேலையில் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இந்த கம்பீர சத்தத்தை துணிக்க பண்ணுவார். அஸ்திபார வேலையை ஆரம்பிங்க. அஸ்திபார வேலைக்காக நீங்கள் ஆட்களை வைங்க. தேவனை துதியுங்கள். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலமுடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் தம்முடைய பிள்ளைகளை. கேட்ட வார்த்தையின்படி அஸ்திபாரங்களை ஆழமாய் தோண்டி கண்மலையில போட கிருபை தாரும். கம்பீர சத்தம் குடும்பத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God be with you.